வரைக்கும் பாத்தீங்கன்னா பசங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பியூட்டிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க 10-20 இயர்ஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா படிக்கிற பொண்ணை தான் மச்சான் நான் லவ் பண்ணணும். இப்போ நார்மலா படிக்கிறவங்களும் சரி, ஒரு டிப்ளமா முடிச்ச டைம்ல இருந்தாலும் சரி, நல்லா படிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ண லவ் பண்ணிருந்தாங்க. இப்போ காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி என்னன்னா, இப்போ இருக்கிற அந்த மாடர்ன் சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் போல்டா இருக்கணும். என்ன சொன்னாலும் ஆமா சாமி போடுற பொண்ணுங்க வேணாம், கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கணும். ஷார்ட்டா சொல்லணும்னா ஜெனீலியா மாதிரி இருக்கிற பொண்ணுங்க வேணும்னு ஆசைப்பட்ட பசங்கள்ல இருந்து இப்போ வந்து அஞ்சலி மாதிரி கொஞ்சம் போல்டா இருக்கணும் என் ஆளு, அந்த லெவலுக்கு பசங்க வந்திருக்காங்க. இது நான் நிறைய பேர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சொல்றது. ஓகே, அவங்க சொல்லி பொண்ணுங்க ரூடா இருந்தா பசங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்றாங்க, அப்படியா? நாங்க வந்து ஜெனீலியால இருந்து அஞ்சலி தான் கேட்டோம், நீலாம்பரிய கேட்கல. நான் எந்த மாதிரி சொல்றேன்னா, கொஞ்சம் டாமினேட்டிங் விமன் எப்படின்னு சொல்றேன்னா, முன்னாடி விட இப்போ ஒர்க்கிங் விமனோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. இப்போ நான் வேலைக்கு போறேன், ஒரு ஐடி கம்பெனிக்கு போறேன், அங்க என் டீம்ல இருக்கிற 10 பேர்ல வந்து 8 பேருமே பசங்களா இருந்தாங்கன்னா, இப்போ நான் சாஃப்டான பொண்ணா இருந்தேன்னா அவங்க எப்படி வந்து பேசினாலும் நான் கொஞ்சம் அவங்க கிட்ட சாஃப்டாவே பிஹேவ் பண்ணேன்னா அது என்கரேஜிங்கா இருக்கும். ஸோ என் ஆள் என்ன சொல்லுவானா, ஓகே நீ கொஞ்சம் டாமினேட்டிங்கா இரு, கட் அண்ட் ரைட்டா இரு, ஸோ தட் நான் வந்து செக்யூர்டா இருப்பேன்னு அவருக்கு ஒரு என்ன சொல்ற தைரியமா இருக்க முடியும். நான் அந்த மாதிரி சொல்றேன், உங்களை வந்து அடிச்சு துவைச்சு அந்த லெவல்ல நாங்க சொல்லல. ஓகேங்களா? ரூடா இருக்கிறதா பசங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. ஓகே, இதே பெர்மனன்ட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது அவ வாயிலா பூச்சியா தான் இருக்கணும் இப்படிங்கிறது. இப்போ யாருன்னா ரிலேட்டிவ் சுத்தி இருக்கும் போது அப்ப அந்த இடத்துல அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது. இதே வாய் தானே சொல்லிச்சு மற்ற இடத்துல ரூடா இருன்னு சொன்ன இதுவு. இப்பதான் நம்ம